நார்மலாக சிம்பிளாக புலவு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் சிம்பிளாக ஒரு 4 பொருளை வச்சு ஒரு புலவு தாங்க செய்ய போகிறேன். வந்து ஜீரக சம்பாவில் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேங்க. ஒரு 1/4 கிலோ அளவு டம்ளரு. இந்த டம்ளரு 1/4 கிலோ பிடிக்கும். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேங்க. இதை ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கலாங்க. 20 நிமிஷம் ஊறிடுச்சுங்க அரிசி. நான் அது தண்ணியை வடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்களா. ஜீரகம் ஒரு ஜீரகம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 2 மிளகாய். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் காரம் உங்களுக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு பெருவெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கீரை வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். இவ்வளோதாங்க. நம்ம எண்ணெய் வந்து நீங்கள் நல்லெண்ணெயிலையும் தாளிச்சிக்கலாம், கடலெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். நான் கடலெண்ணெயில் தாளிக்க போகிறேங்க. இப்போ கடலெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி ஊற்றிக்கிறாங்க. இப்போ நம்ம இதுக்கு கடுகு போட வேண்டாங்க, ஜீரகம் மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. ஜீரகம் மட்டும் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் போடுறேங்க. நீங்கள் ஜீரகம் போட்டோன்னே எல்லாம் பக்கத்துலேயே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதக்குனா போதுங்க, ரொம்ப வதக்க தேவையில்லை. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இது நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் 2 அப்படி கீரி போட்டிருக்கிறேங்க. நீங்களும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் இன்னும் 2 மிளகாய் உங்களுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே அரிசியை ஒரு பெரட்டுக்கலாங்க. இப்போது நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்தேங்க. இப்போ இதில் நான் 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நான் வந்து ஒரு 20 நிமிஷம் அரிசியை ஊற வச்சேங்க. நீங்கள் வந்து உடனே டக்குன்னு செய்யணும், நான் ஒரு 10 நிமிஷத்தில் செய்யணும் அப்படின்னா 10 நிமிஷம் 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் அந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா 1க்கு 2 ஊற்றிடுங்க. நான் 20 நிமிஷம் ஊற வச்சிட்டேன், அதனால் ஒரு 1.25 ஊற்றிக்கிறேங்க. தண்ணி நமக்கு அந்த அளவுக்கு ஊற்றினா போதும். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், இதை அப்படியே தூவி விட்டுறலாங்க. தூவி விட்டுட்டு இதை நம்ம ஒரு 3 விசில் மட்டும் விட்டால் போதுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சுது. நம்ம வந்து பாசுமதி அரிசியில் தான் புலவு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம டக்குன்னு நமக்கு தேவையானது, நான் ஒரு சீக்கிரமாக குழந்தைங்களுக்கோ ஒரு டிஃபன் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம ஒரே 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. நெய் வந்து நம்ம விருப்பம்தான், இல்லை கொஞ்சம் சேர்த்தி போடணுன்னாலும் சேர்த்தி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கலக்கிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. உப்பு ஒரு 3 விசில் வரட்டுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். 3 விசில் வந்துருச்சுங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்த்துடலாங்களா. சூப்பராக வந்துருச்சுங்க. நல்லா நம்ம வந்து புலவு வந்து பாசுமதி அரிசியில் தான் செய்யணுங்கிறது இல்லை, நம்ம வந்து ஜீரக சம்பா அரிசியிலேயே சூப்பராக வந்திருக்குதுங்க.
பரிமாறிடலாங்களா? தண்ணி வந்து நான் சொன்ன மாதிரி அரிசி எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு வச்சிங்கன்னா சாப்பாடு வந்து நல்லா பொல பொலன்னு வருங்க. நீங்கள் இந்த புலாவு கூட என்ன விருப்பமோ எப்படி சாப்பிட்ணுன்னு சைடிஷ் வச்சுக்கலாம். சிக்கன் என்வி வச்சுக்கலாம், அல்லது மட்டன் குழம்பு எது வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். நாங்கள் எப்படி பிடிக்கும்னு வச்சுருக்குறோம். நான் சொன்ன அளவுகள் படி நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க, உங்களுக்கும் சூப்பராக வரும். நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூட குழந்தைங்களுக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், இது ரெடி ஆயிரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.